நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரே டவுட் என்ன அப்படின்னா நம்மளுடைய பாடி வெயிட் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு. ஸோ இதுக்கு பாடி மாஸ் இண்டெக்ஸ் பிஎம்ஐ அப்படின்னு ஒரு பேராமீட்டர் யூஸ் பண்ணுறோம். இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஸோ இதோடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா நம்மளுடைய வெயிட் இன் கிலோகிராம்ஸ் டிவைடட் பை ஹைட் இன் மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஒரு பாடி வெயிட் ஒரு எக்ஸாம்பிள் 70 கேஜிஸ் அப்படின்னா 70 அண்ட் ஹைட் ஒரு 170 சென்டிமீட்டர்ஸ், ஒரு 1.7 மீட்டர்ஸ் அப்படின்னா 70 கேஜிஸ் டிவைடட் பை 1.7 அகெயின் டிவைடட் பை 1.7. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ இதில் ஒரு வேல்யூ வரும். இந்த வேல்யூ வச்சு தான் நம்மளுடைய பாடி வெயிட் கரெக்டாக இருக்குமா இல்லையா நம்ம தெரிஞ்சுக்கலாம். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO இதுக்கு ஒரு கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லெஸ் தென் 18 அண்டர் வெயிட் கேட்டகரி. ஸோ 18 to 25 நார்மல் வெயிட், 25 to 29 ஒரு ஓவர் வெயிட் கேட்டகரி, அபோவ் 30 ஒபிசிட்டி உடல் பருமன் அப்படின்னு ஒரு டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஸோ 30 to 35 கிளாஸ் 1 ஒபிசிட்டி, 36 40 கிளாஸ் 2 ஒபிசிட்டி, அபோவ் 40 பார்த்தீங்கன்னா கிளாஸ் 3 ஒபிசிட்டி, சிவியர் ஒபிசிட்டி. ஸோ ஓவர் வெயிட் கேட்டகரியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம நார்மல் ரேஞ்சுக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ 30க்கு மேலே, அதாவது ஒபிசிட்டி அந்த கிரைட்டீரியாவுக்கு உள்ளே போகிறவங்க கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் க்ளோஸ் வாட்ச் இருக்கணும். அப் டு 35, அபோவ் 35 கண்டிப்பாக இம்மீடியட்டாக நம்ம கம்மி பண்ணுறதுக்கு மெஷர்ஸ் இருக்கணும். அண்ட் அபோவ் 40 கண்டிப்பாக ஒரு டாக்டரை கிட்டேயோ ஒரு ஃபிட்னஸ் நியூட்ரிஷன் கிட்டேயும் போயிட்டு ஹெல்ப் கேட்டுட்டு நம்மளுடைய பாடி வெயிட்டை கம்மி பண்ணணும். ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய பாடி மாஸ் இண்டெக்ஸை பாருங்கள், உங்களுடைய வெயிட் எந்த ரேஞ்சில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க.